வணக்கம். ட்ரீம் சென்னை நேயர்களுக்கு வணக்கம். நேயர்களே, நம் இந்தியா நாடு என்பது பல உயிர்களை பலி கொடுத்து அகிம்சை வழியாக சுதந்திரம் வாங்கணும். ஒருத்தர் ரெண்டு பேர் சாவல, பல மன்னர்கள், பெரிய பெரிய கோடீஸ்வரங்க எல்லாருமே தன்னுடைய நாட்டை இழந்து, பொண்டாட்டி பிள்ளைகள் இழந்து, தன்னுடைய சந்தோஷத்தை இழந்து நெஞ்சை நிமித்து நின்னாங்க. கொல்றா, இந்த நாட்டுக்காக, இந்த சுதந்திரத்துக்காக சாக நான் தயாராக இருக்கேன், கொல்றா அப்படின்னு சொல்லி செத்தவங்க இன்னும் நிறைய பேர். அடையாளம் தெரியாமல் செத்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அடையாளம் தெரியாமல் சாகடிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படி பல உயிர்களை பலி கொடுத்து வாங்கின சுதந்திர நாடு இது. எப்பவுமே இதில் ஒரு சத்தியம் இருக்குது. அதனால தான் இன்றைக்கி டெல்லியில் அத்தனை பேரை சாவடிக்கணும்னு நினச்சேன். ஆனால் அவனால் சாவடிக்க முடியல. இருந்தாலும் பல பேர் செத்துட்டாங்க. பல பேர் அடிபட்டு கால் கை போய் இன்னும் நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அதில் லாஸ்ட்டாக செத்தவன் பார்த்திங்களா, முஸ்லீம் தான். அவனுடைய இனம்தான் லாஸ்ட்டாக சாவடிக்குது. ஏன்? அவர் அடையாளமாக தெரியட்டும் அவனுக்கு அப்படின்னு சொல்லி அந்த பேர் உள்ளவன் செத்தான் அப்படின்ட்டு. அப்போ அவன் நினச்சிருப்பான்ல, நம்ம குண்டு போட்டு நம்ம முஸ்லீமே ஒருத்தான் செத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி நம்ம பக்கம் கடவுள் இருந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. எப்பவுமே எந்த முஸ்லீமும் இந்தியாவுக்காக பாடுபடல, எந்த ஒரு கிறிஸ்துவனும் இந்தியாவுக்காக பாடுபடலை. இந்த இந்தியர்கள் தான் கஷ்டப்பட்டு உயிரை கொடுத்து பொண்டாட்டி பிள்ளைங்க முன்னாடி நிற்கிறாங்க. அவங்க முன்னாடியே கொல்றா அப்படின்றோம். ஏன்? பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு அடுத்து நம்ம சங்கதிகள் நல்லா இருக்கட்டும், நம்ம இந்தியா நல்லா இருக்கட்டும், மற்ற இந்தியா மக்கள் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இந்த சுதந்திரத்தை எப்படியாச்சும் நம்ம வாங்கணும். இந்த அடிமைப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த அதிகாரத்தை வெளியே துரத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு இந்தியனும் உயிரை கொடுத்து இந்த சுதந்திரத்தை வாங்கினாங்க. இன்றைக்கி முஸ்லீமும் கிறிஸ்துவர்களும் அதிக லெவலில் வந்துட்டாங்க. இருந்தாலும் அதை பற்றி நம்ம கவலைப்படலை. ஏன்னா நம்ம பக்கம் நம்ம கும்பிட்ற கடவுளும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கும் முஸ்லீம்களையும் கிறிஸ்துவர்களையும் மதித்து நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த ஒரு சில செய்கிற செயல்களால் எல்லாருக்குமே கெட்ட பேர் ஏற்படுது. இன்றைக்கி பார்த்துங்க, அரபு நாடுகள்னு சொல்லிக்கிறாங்க. பெரிய பெரிய அந்தஸ்துல கோடீஸ்வரங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் எவன் நிம்மதியாக இருக்கான்னு சொல்லுங்கள். எந்த நேரத்தில் குண்டு போடுறான், எந்த நேரத்தில் சாவடிக்கிறான், அந்த நிலைமையில தான் அந்தந்த அரபு நாடுகளில் இருந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா அவங்கள்ட்ட நியாய தர்மம் கிடையாது. நியாய தர்மம் இருந்தால் ஏன் அந்த அளவுக்கு அங்கே குண்டு போட்டுக்கிறாங்க, அந்த அளவுக்கு செத்துக்கிறாங்க, சாவுறானுங்க? ஏன் சொல்லுங்கள்? அதாவது இவங்க செழிப்பாக இருந்தாங்கன்னா ஏதாச்சும் ஒரு நாட்டை குறி வைப்பாங்க அப்படின்ட்டு கடவுளாக பார்த்து அவங்களுக்குன்னு ஒரு தண்டனை கொடுத்துக்கிட்டே இருக்கார். பாருங்கள், சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே போனாங்க. ஹஜ் பயணத்தில் கிட்டத்தட்ட 45 பேருக்கு மேலே செத்து போயிட்டாங்க. எல்லாம் முஸ்லீம். நம்ம என்ன நினைக்கிறோம்? அவங்கள பார்த்து அனுதாபம் தான் படுறோம். ஆனால் இதே முஸ்லீம் அனுதாபப்படுவானா? இந்தியர்கள் அத்தனை பேருமே ஐயோ பல உயிர்கள் போயிடுச்சு, புனித ஹஜ்ஜுக்கு போய் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே வருத்தப்பட்டுட்டு இருக்கோம். யாருமே சந்தோஷப்படலை, கஷ்டப்படலை. ஆனால் இவனுக்கு பாருங்கள் எவ்வளோ சந்தோஷமாக குண்டு அடித்து சாவடிக்கிறானுங்க நம்மளை. ஏங்க, நம்ம இந்தியாவில் நாம் கஷ்டப்பட்டு உயிரை கொடுத்து சுதந்திரத்தை வாங்கி சந்தோஷமாக இருக்கணும்னு நாம் நினைக்கிறோம், எல்லா மக்களோடு சேர்ந்து இணைந்து. ஆனால் இவனுங்களுக்கே இந்த மாதிரி தோண மாட்டேங்குது. பறித்து சாப்பிட்றதுலே இருக்காங்களே தவிர கொடுத்து பழகுங்கடா. எப்பவுமே கொடுத்து பழகுனீங்கன்னா தான் நீங்கள் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிக்கொண்டு விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.